Good morning students. Last class நீங்க decomposition and mechanisms பாத்தீங்க. So இப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு biogeochemical cycle, nutrient cycle பத்தி உங்களுக்கு இந்த டாபிக் கொடுத்திருக்காங்க. So exchange of nutrients between organism and the environment. Okay. So exchange of nutrients between the organism உயிரினங்களுக்கும் அது சுற்றுச்சூழலுக்கும் இடையே உள்ள உங்களுக்கு அந்த பரிமாற்றம் எப்படி ஏற்படுதுன்னு சொல்லிட்டு அதாவது ecosystem சொல்லும்போது பார்த்தா உங்களுக்கு in a biogeochemical cycle பத்தி கொடுத்திருக்காங்க is one of the essential aspects of an ecosystem. Okay, so nutrients நடக்கணும், exchange of nutrients between what organism and environment அப்படினு கொடுத்திருக்காங்க. So all organisms requires nutrients. ஒவ்வொரு organism வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவைன்னா உங்களுக்கு வளர்ச்சிக்காக உங்களுக்கு என்ன தேவை, ஒரு growthக்காக nutrients தேவை. அது மட்டும் இல்லாம development. Okay, so அதோட முக்கியமா பராமரிப்போ இல்ல வந்து மெயின்டெனன்ஸ்க்கோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா reproductionக்கோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா all organism requires what nutrients for the growth, development, maintenance and reproductions. Circulations of nutrients within the ecosystem or biosphere is known as biogeochemical cycle or otherwise called as cycling of materials. So உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உயிர்கோளம் சொல்லுவாங்க, அதுல வந்து சுழற்சி எப்படி நடைபெறுதுன்னு சொல்றாங்க. ஸோ அதன் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரியன்ஸ் வந்து சர்க்குலேஷன்ஸ் எப்படி நடக்கும் ஒரு ஈகோசிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் சைக்கிள், பாஸ்பரஸ் சைக்கிள், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைக்கிள் அட்மாஸ்பியரில் நடக்குது, ஈகோசிஸ்டம் நடக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரியன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் எப்படி நடக்குது, அந்த சர்க்குலேஷன்ஸ் எப்படி நடக்குது. பயோஸ்பியர்னா உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அது கன்சிஸ்ட் ஆஃப் வாட் ஆல் லிவிங் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஓகே, ஸோ இன்ட்ராக்ஷன் பிட்வீன் வேறு எது கூட இன்ட்ராக்ஷன் இருக்கும் இந்த லிவிங் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்னா வித் ராக்ஸோ இல்லை சாயிலோ இல்லை வாட்டரோ இந்த ஹேபிட்டட் இந்த பிளேஸில் உங்களுக்கு எல்லாத்துலேயும் இன்ட்ராக்ஷன் இருக்கும் ஃபார் தேர் வாட் நியூட்ரியன்ஸ். ஸோ இந்த பயோஸ்பியரில் அங்கே ஈகோசிஸ்டமில் அங்கே இருக்க உயிரினங்கள் எப்படி அது நியூட்ரிஷன் சர்க்குலேஷன்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க. அதாவது சைக்கிளிங் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அதாவது கால்ட் அஸ் பயோஜியோகெமிக்கல் சைக்கிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தேர் ஆர் டூ பேசிக் டைப்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ரெண்டு வகையான சொல்லியிருக்காங்க, ஒன்று கேஷியஸ் சைக்கிள், ஒன்று வந்து செடிமெண்ட்ரி சைக்கிள், ஒரு வழி சுழற்சின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இட் இன்க்ளூட்ஸ் அட்மாஸ்பிரிக் ஆக்சிஜன்ஸ், கார்பன் அண்ட் நைட்ரஜன் சைக்கிள்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளிமண்டல ஆக்சிஜன் ஒரு கார்பன் நைட்ரஜன் ஆகியவற்றின் சுழற்சி இது எதில் அடங்கும், கேஷியஸ் சைக்கிள் நடக்கும். பார்த்தீங்கன்னா கேஷியஸ் சைக்கிள்ஸில் அடங்கும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடிமெண்ட்ரி சைக்கிள்னு கொடுத்துருக்காங்க, படிம சுழற்சின்னு சொல்லியிருக்காங்க. இட் இன்க்ளூட்ஸ் சைக்கிள்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ், சல்ஃபர், கால்சியம் விச் ஆர் பிரசன்ட் as sediments. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு படிமங்களாக மாறும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாறும், ஒரு பாஸ்பரஸ் இல்லை சல்ஃபர், கால்சியமோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுழற்சியில் உங்களுக்கு படிமமாக மாறும்னு சொல்கிறாங்க. தட் இஸ் செடிமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கார்பன் அண்ட் பாஸ்பரஸ் சைக்கிள்ஸ் தான் உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக இந்த டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. அதாவது பயோஜியோ சைக்கிள் அந்த நியூட்ரியன் சைக்கிளில் உங்களுக்கு ரெண்டு பாத்வே அதாவது உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுனா கார்பன் அண்ட் பாஸ்பரஸ். ஸோ அந்த கார்பன் அண்ட் பாஸ்பரஸ் எப்படி நடக்குது, அதோட நியூட்ரியன்ஸ் சைக்கிள் எப்படி நடக்குது, அந்த உயிரினங்களில் அந்த பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸில் எதோட கான்டாக்ட் இருக்குது, அந்த கான்டாக்ட் மூலமாக வந்து பார்த்தோன்னா அந்த பிளேஸில் நியூட்ரியன்ஸ் வந்து பார்த்தோன்னா சுழற்சிகள் எப்படி நடக்குது, சர்க்குலேஷன்ஸ் எப்படி நடக்குது வித்தின் த ஈகோசிஸ்டம் பற்றி இப்போ இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். ஸோ கார்பன் சைக்கிள் பாருங்கள், the circulation of carbon between organism and environment. So எதோட சுழற்சி எதுக்கு சுழற்சி சொல்லியிருக்காங்கன்னா ஆர்கனிசமுக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் உள்ள கார்பன் சர்க்குலேஷன் தான் நான் சொல்கிறேன் கார்பன் சைக்கிள். ஸோ கார்பன் இஸ் அன் இன்னெவிட்டபிள் பார்ட்னு கொடுத்துருக்காங்க. கார்பன் இஸ் அன் வாட், இட் இஸ் அன் இன்னெவிட்டபிள் பார்ட். ஸோ ஒரு தவிர்க்க முடியாத ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சொல்லலாம் ஆஃப் ஆல் பயோமாலிகுல்ஸ் அண்ட் இஸ் சஸ்டைனலி இம்பேக்டட் பை த சேஞ்ச் ஆஃப் இன் குளோபல் கிளைமேட். ஓகே, ஸோ சஸ்டைனபிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வேற என்ன சொல்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாதுன்னு சொல்கிறீங்க, இன்னெவிட்டபிள்னு சொல்கிறீங்க. இது உலகளாவிய காலநிலை மாற்றத்தினால் கணிசமான விளைவுகளுக்கு உள்ளாகிறதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, குளோபல் கிளைமேட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இம்பேக்ட்னு சொல்லியிருக்காங்க. Cycling of carbon between organism and atmosphere is a consequence of two reciprocal process. என்னென்ன ப்ராசஸ் நடக்கும் உங்களுக்கு சைக்கிளிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்தில் இடையில கார்பன் சுழற்சி அடைதல் மூலமாக என்னென்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து முக்கியமாக வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கணும், ஒளிச்சேர்க்கை நடக்கணும்னு சொல்கிறாங்க, மற்றும் உங்களுக்கு ரெஸ்பிரேஷன்ஸ் நடக்கும்னு சொல்கிறாங்க. இந்த இரு வாழ்வியல் செயல்பாடுகள் வந்து பார்த்தோன்னா முக்கியமானது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு கார்பன் சைக்கிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ கார்பன் சைக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் ஆர்கனிசம் அண்ட் அட்மாஸ்பியருக்கு உங்களுக்கு ரெண்டு ரெசிப்ரோக்கல் ப்ராசஸ் மாறி நடக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் ரெஸ்பிரேஷன்ஸ். த ரிலீசிங் ஆஃப் கார்பன் இன் த அட்மாஸ்பியர். ஸோ கார்பன் வந்து அட்மாஸ்பியரில் வந்து ரிலீஸ் ஆகுது. இது எதன் மூலம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஸோ முக்கியமாக பேர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸ். ஓகேவா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதன் மூலம்னு சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு தொழில் எச்ச எரிபொருட்கள்னு சொல்லுவாங்க ஃபாசில் ஃபியூல்ஸ், டீஃபாரஸ்டேஷன்ஸ். ஓகேவா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வன அழிவு, நீங்கள் ரிமூவ் ஆஃப் ஃபாரஸ்ட் அதன் மூலமாக உங்களுக்கு அந்த பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரக்கட்டையில் எரிக்கும் பொழுது உங்களுக்கு கார்பன் ரிலீஸ் ஆகுது.
ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் காட்டு தீ வந்து தற்செயலாக ஏற்படும் போது உங்களுக்கு கார்பன் ரிலீஸ் ஆகுது. வல்கனிக் எரப்ஷன்ஸ் எரிமலை வெடிப்புகள் மூலமாக உங்களுக்கு கார்பன் வந்து பார்த்தா அதிகமான கார்பன் வந்து வெளியிடுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டீகாம்போசிஷன் ஆஃப் டெட் ஆர்கானிக் மேட்டர்னு சொல்லியிருக்காங்க. இறந்த கரிம பொருட்கள் வந்து சிதைவு மூலமாக உங்களுக்கு வந்து கார்பன் அதிகமாக வெளியிடப்படுதுன்னு சொல்றாங்க. இதன் மூலம் வெளியிடப்படுற கார்பன் அதாவது இன்க்ரீசஸ் த கார்பன் இஸ் அட்மாஸ்பியர் இன்க்ரீசஸ் டியூ டு வாட் பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸ், deforestation, forest fire, volcanic eruptions and decomposition of what dead organic matter. இதன் மூலமா அதிகரித்த கார்பன் சுழற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிக்சர்ல பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபாசில் ஃபியூல் கொடுத்துருக்காங்க பாருங்க, தொல்லுயிர் எரிபொருள்கள்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு தார் வந்து மட்கி கீழே விழுந்தாலும் டெட் ஆர்கானிக் மேட்டர் ஃப்ரம் த பிளான்ஸ் வந்து கீழே விழுந்தாலும் அது டீகம்போசிஷன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தெரியும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீட்டா மாறும்னு சொல்லியிருக்காங்க, ஒரு கரியா மாறும், இல்லைன்னா ஒரு கோல் நிலக்கரியா மாறும் சொல்றாங்க, இல்லைன்னா ஒரு எண்ணெய் பொருட்கள் இல்லை வாயு பொருட்களாக மாறும்னு சொல்றாங்க. அப்போ ஒரு தாவரமானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீட்னா உங்களுக்கு தெரியும் பிளான்ட் மெட்டீரியல்ஸ் டஸ் நாட் ஃபுல்லி டீகே, ஃபுல்லாக டீகே ஆகுது. ஒரு பார்த்தீங்கன்னா மண்ணில் புதையும் போது உங்களுக்கு பிளான்ட் மெட்டீரியல்ஸ் வந்து ஃபுல்லாக டீகே ஆகாது. அந்த பிளான்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாறிடும்னா இட் இஸ் காம்பேக்டாக மாறிடும், ஒரு அக்குமுலேட்டட் அண்ட் பார்த்தீங்கன்னா காம்பேக்டடாக மாறிடும். பிகாஸ் ஆஃப் வாட்டர் லாக்டு கண்டிஷனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாறிடுன்னு சொல்லியிருக்காங்கன்னா தட் இஸ் கரியா மாறிடுன்னு சொல்லியிருக்காங்க. இது டீகாம்போசிஷன்ஸ். இப்போ உங்களுக்கு ஃபாசில் ஃபியூல்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் தட் இஸ் பேர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸ்னு கொடுத்தாச்சு. அடுத்தது வல்கனிக் எரப்ஷன்ஸ் எரிமலை வெடிக்கிறதுனாலையும் இல்லை டீகாம்போசிஷன் ஆஃப் டெட் ஆர்கானிக் மேட்டர்னு சொல்லிட்டேன், டீகாம்போசிஷன் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் டெட் ஆர்கானிக் மேட்டர் அதுலேருந்து ரிலீஸ் ஆகிற கார்பனோ இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கம்பஷன்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ரிஸில் வெளியே வரக்கூடிய கார்பனோ இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக்கில் உங்களுக்கு என்ன மாறுதுன்னா கார்பன் டை ஆக்சைடாக மாறிடுது. அட்மாஸ்பியருக்கு அதிகமாக கார்பன் டை ஆக்சைடாக மாறுது. இங்கே வல்கனிக் எரப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, ஸோ இது எல்லாம் வந்து சுழற்சி வந்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்யூஷன் ஆகிட்டு உங்களுக்கு தாவரங்கள் மூலமாக அதாவது போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கும், ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்கும். இங்க இருக்கிற உயிரினங்கள் வந்து திருப்ப டீகாம்போசிஷன் நடந்து டெட் ஆர்கானிக் மேட்டரா நடந்து திருப்ப அதுல இருந்து உங்களுக்கு என்ன மாறுதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அட்மாஸ்பியரிக் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். ஓகே, ஸோ போட்டோசிந்தசிஸ் நடந்து உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு அதே மாதிரி உங்களுக்கு எல்லா இந்த உயிரினங்களை திருப்பி எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா மீதி பார்த்தீங்கன்னா ரிமைனிங் என்னது அட்மாஸ்பியரிக் கார்பன் டை ஆக்சைடு போகுது. இப்போ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் திஸ் ஈகோசிஸ்டம் ஃப்ரம் திஸ் என்விரான்மெண்ட் இட் இஸ் அ ரிலேஷன் பிட்வீன் வாட் ஆர்கனிசம் அந்த என்விரான்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து ஆர்கனிசமுக்கு என்விரான்மெண்ட்டுக்கு உள்ள தொடர்புன்னு சொல்லியிருக்கேன். சர்க்குலேஷன் ஆஃப் கார்பன் பிட்வீன் வாட் ஆர்கனிசம் என்விரான்மெண்ட். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அட்மாஸ்பியரிக் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக ஆகும்போது உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகிடும், லாஸ்ட்டில் ஓசோன் தான் ஃபார்ம் ஆகும், ஓசோன் லேயர் ஃபார்ம் ஆகிடும், ஓசோன் ஹோல் ஃபார்ம் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராப்ளம். ஸோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ்ட் பை தி ஆர்கனிசம்ஸ் பை வாட் அன்நேச்சுரல் கலாமிட்டிஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கலாமிட்டிஸ் அன்நேச்சுரல் கலாமிட்டிஸ் நம்ம வந்து ஏற்படுத்துறது மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓசோன் ஹோல்க்கும் ஃபார்ம் ஆகும். ஸோ கார்பன் சுழற்சி வந்து கார்பன் நியூட்ரியன் சைக்கிள் வந்து எதன் மூலம்லாம் உங்களுக்கு கிடைக்குது, கார்பனை வந்து எதன் மூலம் கிடைக்குது, இது வந்து என்ன அட்மாஸ்பியரில் போயிட்டு உங்களுக்கு என்ன மாறுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டாபிக் வந்து கார்பன் சைக்கிள், circulation of carbon between the organism as well as between the environment. Okay, so by releasing what carbon in the atmosphere increase என்னன்னு சொல்றேன், எதன் மூலம்லாம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். So what are all the agents which releases what atmospheric carbon? Okay, so அடுத்த டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க பாரு, phosphorus cycle. So it is a type of sedimentary cycle கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு sedimentary cycle, ஒரு படிம சுழற்சின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு வகைன்னு சொல்லியிருக்காங்க. இது அனைத்து உயிரினங்களும் வந்து பார்த்தீங்கன்னா we know not found that phosphorus is not found in all biomolecules. So we know that phosphorus is found in the biomolecules like DNA, RNA, DNA ல இருக்கும், RNA ல இருக்கும், ATP ன்னு சொல்லணும், not ATD, ATP. Okay, ATP, adenosine triphosphate, nicotine adenine dinucleotide phosphate and phospholipids, biomolecules of living organisms. இது எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு phosphorus காணப்படும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இட் இஸ் அ செடிமெண்ட்ரி சைக்கிள்னு கொடுத்துருக்காங்க, ஒரு படிம சுழற்சின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு வகையான உயிரினங்கள் காணப்படும் எதுலலாம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது பாருங்க, ஸோ பாஸ்பரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஸ் நாட் அபண்டன்ட் இன் பயோஸ்பியர். பயோஸ்பியரில் உங்களுக்கு அதிக எண்ணிக்கையில் வந்து காணப்படாது, அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோஸ்பியர் உயிர் கோளங்களில் காணப்படாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வேற எங்கே சார் இருக்குன்னு சொல்லும்போது பல்க் குவாலிட்டி இஸ் பிரசன்ட் இன் ராக் டெபாசிட். ஸோ ராக் டெபாசிட்னு கொடுத்துருக்காங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாறை படிவில் காணப்படும், அப்படி இல்லை மெரைன் செடிமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. மெரைன் செடிமெண்ட்ஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள்
ஸோ கடல் படிவுகள்னு சொல்லுவாங்க. இல்லை கியோனோன்னு கொடுத்துருக்காங்க. கியோனோனா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கடல் பறவைகளோட எச்சம் சொல்லுவாங்க. கடல் பறவைகள் இருக்குது, அதில் இருக்க எச்சம் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்க் குவான்டிட்டி ஆஃப் பாஸ்பரஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. ஆனால் எதில் அதிகமாக இருக்காது? நாட் அபண்டன்ட் இன் பயோஸ்பியர். உயிர் கோளத்தில் இருக்காது, உயிர் கோளங்களில் காணப்படாது. பயோஸ்பியரில் உங்களுக்கு வந்து இருக்காது. ஆனால் சில ராக் டெபாசிட்லையோ இல்லை மெரைன் செடிமெண்ட்ஸ்லையோ இல்லை கியோனோ சொல்கிற அந்த கடல் பறவைகளின் எச்சத்துலேயோ உங்களுக்கு அதிகமாக காணப்படும். ஸோ இட் இஸ் ரிலீஸ் திஸ் டெபாசிட் பை வாட் ப்ராசஸ்னா வெதரிங் ப்ராசஸ். உங்களுக்கு வெதரிங் ப்ராசஸ் மூலமாக உங்களுக்கு இந்த நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கியோனான்னு சொல்கிறேன் எஸ்க்ரீமெண்ட், அதாவது எஸ்க்ரீட்டா, தட் இஸ் பேர்ட்ஸ் ஆஃப் பேட்ஸ். ஓகே. ஸோ ஆஃப்டர் தட் இட் சர்க்குலேட்ஸ் இந்த லித்தோஸ்பியம். ஸோ உங்களுக்கு கிடைச்ச அந்த பாஸ்பரஸ் வந்து எங்கே சர்க்குலேட் ஆகணும்? லித்தோஸ்பியம். ஓகே, எங்கே சர்க்குலேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க? தட் இஸ் பிரசன்ட் இன் த லித்தோஸ்பியம். ஸோ லித்தோஸ்பியம் உங்களுக்கு தெரியும், தட் இஸ் அ சாலிட் ராக்ஸ். ஓகே, சாலிட் ராக்ஸோ இல்லை மினரல்ஸோ இந்த ராக்ஸில் இருக்கக்கூடிய லித்தோஸ்பியன் சொல்லுவீங்க. ஆஸ் வெல் அஸ் ஹைட்ரோஸ்பியர், வாட்டர்லேருந்து ஹைட்ரோஸ்பியன் சொல்லுவீங்க. அங்கே தான் உங்களுக்கு சர்க்குலேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த ப்ரொடியூசர்ஸ் அப்சர்வ்ஸ் பாஸ்பரஸ். அங்கே இருக்க பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்பரஸ் அப்சர்வ் பண்ணும். இந்த ஃபார்ம் ஆஃப் வாட்? என்னவா அப்சர்வ் பண்ணும்? இந்த ஃபார்ம் ஆஃப் பாஸ்பேட் அயான்ஸ். அண்ட் தென் இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ஈச் ட்ராபிக் லெவல்ஸ். அப்போ ஒவ்வொரு ட்ராபிக் லெவல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஃபார் அ ஃபுட் செயின் த்ரூ ஃபுட். Again death of organism. திருப்ப நான் நடக்கும் death of organisms and degradation by the action of decomposition. இது மூலம் நடந்து திருப்ப பாஸ்பரஸ் வந்து release back into where? Again it is released into again the lithosphere and hydrosphere to maintain the phosphorus cycle. ஓகே, உங்களுக்கு திருப்ப வந்து எங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராக்ஸ்லையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சாயிலையோ இல்லை மினரல்ஸ்லையோ அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். அங்கே தான் ஃபார்ம் ஆகும். திருப்ப உங்களுக்கு பயோஸ்பியரில் வந்து இது உங்களுக்கு கான்டாக்ட் இல்லை. எதில் வந்து கான்டாக்ட் சொல்லலாம்? பிட்வீன் த ஹைட்ரோஸ்பியர் அண்ட் as well as lithosphere. This phosphorus is again released back into lithosphere and hydrosphere to maintain what cycle? பாஸ்பரஸ் சைக்கிள்ஸ். ஸோ எங்கே உங்களுக்கு பாஸ்பரஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு எங்கே வந்து சர்க்குலேட் ஆகும் பாஸ்பரஸ்ன்னு சொல்லிட்டு லித்தோஸ்பியர் அண்ட் ஹைட்ரோஸ்பியர். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ராபிக் லெவலில் ஃபுட் செயினாக த்ரூ ஃபுட்டாக மாறிடும். ஸோ உங்களுக்கு திரும்ப ஆர்கனிசம் வந்து டெத் ஆகிட்டு டிகிரேடேஷன் ஆகிட்டு டிகம்போசிஷன் நடந்து உங்களுக்கு பாஸ்பரஸ் அகைன் ரிலீஸ் பேக் இன் டு த லித்தோஸ்பியர் அண்ட் ஹைட்ரோஸ்பியர் டு மெயின்டைன் வாட் சைக்கிள்? பாஸ்பரஸ் சைக்கிள். ஸோ உங்களுக்கு சிம்பிளாக பிக்சர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பிளான்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு லித்தோஸ்பியர்னு சொல்லியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ரோஸ்பியர் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராக் மெட்டீரியல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாஸ்பரஸ் வந்து சுழற்சி இருக்கும், ஹைட்ரோஸ்பியரில் பாஸ்பரஸ் சுழற்சி இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பயோஸ்பியரில் இருக்கான்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே பிக்சரில் உங்களுக்கு பாருங்கள். ஸோ அங்கே பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தட் இஸ் செடிமெண்டேஷன் நடக்குது. கியோனான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது என்ன சொன்னேன்? கடல் பறவைகள் எச்சம் சொன்னேன். உங்களுக்கு பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே போகுதுன்னா இந்த உயிரினங்களில் தாவரங்களோ இங்கே இருக்க தண்ணியில் ஹைட்ரோஸ்பியரில் நடந்து திருப்ப இதிலேயே சுழற்சி நடக்கும். பிளான்ஸு, டெட் ஆர்கானிக் மேட்டர், டீகம்போசிஷனு, ஃபுல்லாக உங்களுக்கு செடிமெண்டேஷன்ஸ் இதுலேயே சுழற்சி நடக்கும். ஓகே, பிட்வீன் த பிளான்ஸ், அனிமல்ஸ் அண்ட் பிட்வீன் த ராக்ஸ் அண்ட் சாயில் அண்ட் மினரல்ஸ் உங்களுக்கு இப்படியே சுழற்சி நடக்கும். ஓகே, இட் இஸ் நாட் கான்டாக்ட் வித் தி வாட்? பயோஸ்பியர். இட் இஸ் நாட் கான்டாக்ட் வித் வாட் அனிமல்ஸோ இல்லை கான்டாக்ட் இருக்காது. ஸோ இட் இஸ் கான்டாக்ட் ஒன்லி வித் த ராக்ஸ். ஓகே, ராக்ஸ், மினரல்ஸ் as well as soil. So it is between the lithosphere as well as hydrosphere. ஸோ இதான் உங்களுக்கு பிக்சராக கொடுத்துருக்காங்க, இதை பாருங்கள். சரியா? ஸோ ஆர்கானிக் பாஸ்பேட்ஸ் உங்களுக்கு பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆர்கானிக் பாஸ்பேட்ஸ். ஸோ எப்படி வந்து உங்களுக்கு ஆர்கானிக் பாஸ்பேட்ஸ் இங்கே வந்து வெதரிங் ப்ராசஸ் மூலமாக என்னென்ன சுழற்சி இதிலேயே நடக்குது பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு இதில் பயோஜியோகெமிக்கல் சைக்கிளில் 2 டாபிக் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் பாஸ்பரஸ் சைக்கிள் அண்ட் கார்பன் சைக்கிள். தேங்க்யூ.